ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம் நினைத்தது நடக்கிறதுக்கு நம்ம சொல்லக்கூடிய முருகனின் ஒரு வரி மந்திரத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருக்கிறவங்க கந்த பெருமாள் தான். முருகா என்று சொன்னாலே உருகிவிடும் அளவிற்கு இன்று பக்த கோடிகள் பெருகியிருக்காங்க. அதற்கு கந்தனோட கருணை தான் காரணம், அது துளி கூட சந்தேகமே இல்லை. கந்தனை முருகப்பெருமான நம்முடையவே எப்பொழுதும் இருக்க, அவங்களுடைய அருள் எப்பொழுதும் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணுங்கிற ஆசை இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் இந்த ஒரு ரகசியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, முருகப்பெருமான் எப்பொழுதும் உங்களோட இருப்பார், அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. முருகனின் அருள் கிடைக்க பல வழிபாட்டு முறைகள் நிறையவே இருக்கு. கிருத்திகையில் விரதம் இருந்து வழிபடுவது, சஷ்டி திதியில் விரதம் இருப்பது, செவ்வாய்தோறும் விரதம் இருப்பது, இப்படி பலவிதமான விரதங்கள், பூஜை முறைகள், வழிபாடுகள்லாம் இருக்குது. இப்படி வழிபாடு செய்யும் பொழுது நம்ம இந்த ஒரு மந்திரத்தை உச்சரிக்கணும். இந்த மந்திரத்தை நம்ம சொல்ல சொல்ல முருகப்பெருமானின் அருள் நமக்கு பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த காலத்தில் இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னா அது கடன் தான். இந்த கடன் தீரணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை மாதிரி ஒரு நாள் இல்லவே இல்லை. நம்ம கடன் தீரணும்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் ஓரையை பயன்படுத்திக்கணும். செவ்வாய் ஓரைங்கிறது காலையில் 6லேருந்து 7 மணிக்குள்ளே இருக்கும், மதியானம் 1லேருந்து 2 மணிக்குள்ளே, இரவு 8லேருந்து 9 மணிக்குள்ளே. இந்த டைமிங்கை நம்ம பார்த்துக்கிட்டு நம்மளுடைய கடன் தொகை ஏதாவது ஒரு தொகையை நம்ம இந்த ஓரையில் செலுத்திட்டு வந்தோம் அப்படின்னா வெகு விரைவிலேயே நம்முடைய கடன் பிரச்சனை தீரும், பண வரவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட செவ்வாய் ஓரையும் குளிகை நேரமும் வரக்கூடிய அந்த அதாவது அந்த 1லேருந்து 1:30க்குள்ளே செவ்வாய் ஓரையும் இருக்கும், அந்த குளிகை நேரமும் இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம கடனிலிருந்து ஒரு தொகையை நம்ம கொடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக சத்தியமாக வெகு விரைவிலேயே உங்களுடைய கடன் அடைக்கப்படும். இது பல பேர் கண்ட உண்மையான ஒரு விஷயம். இப்போது இந்த மந்திர வார்த்தையை நம்ம பயன்படுத்திக்கலாம். நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமையை பயன்படுத்தி உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவரணும் அப்படின்னாக்கா இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரி, இன்றைக்கான பதிவு இந்த ஒரு மந்திரம் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். இந்த மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹர ஹர அப்படிங்கிறது தான். இந்த ஒரே ஒரு மந்திரம்தான். இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா முருகன் அருள் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி வரும். முருகரை வழிபடும் பொழுது கோவிலில் முருகரை தரிசனம் செய்யும் பொழுது பலரும் ஹர ஹரா என வார்த்தையை மனசார பக்தி பரவசத்தோடு சொல்வதை நம்ம பார்த்துருப்போம். இந்த வார்த்தையை நம்ம வீட்டு பெரியவங்க கூட அடிக்கடி பயன்படுத்துவாங்க. இதே போல் பெருமாளை வணங்கும் பொழுது கோவிந்தாங்கிற வார்த்தையும் நம்ம பயன்படுத்துவோம். அது மட்டும் இல்லை, சிவபெருமானுக்கு சிவசிவங்கிற வார்த்தையும் நம்ம சொல்வோம். ஒரு சில தெய்வங்களை வணங்கும் பொழுது அவர்களுக்கான சில மந்திர வார்த்தைகள்னு இருக்குது. அந்த மந்திர வார்த்தைகளை நம்ம சொல்லும் பொழுது அந்த மந்திர வார்த்தைகள் பிரபஞ்சத்தோட நெருங்கிய தொடர்புடையதாக சொல்லப்படுது. இதை நம்ம அடிக்கடி சொல்லும் பொழுது பிரபஞ்சத்தோட நமக்கான தொடர்பு அதிகரிக்கும். இதனால் அந்த தெய்வத்தோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நம்ம நினைப்பதும் நம்ம வேண்டுவதும் நமக்கு உடனே நிறைவேறும் ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதனால் முருகனை வழிபாடு செய்கிறவங்க இந்த வார்த்தையை அடிக்கடி உச்சரிச்சுட்டு வந்தால் முருகப்பெருமானின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இந்த வார்த்தையில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் இதை உச்சரித்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத மாற்றங்கள் நிகழும். நீங்கள் நினைக்கக்கூடிய அதாவது நீங்கள் நினைத்த அடுத்த நொடி அதிர்ஷ்டம் நடக்கிறத நீங்கள் கண்கூட உணரலாம். கட்டுக்கடங்காத பணம் வரவு ஏற்படும், சகல ஐஸ்வர்யமும் வீடு தேடி வரும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் பார்க்கலாம். அதுவும் ஆடி செவ்வாயான இன்றையிலிருந்து இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லி பாருங்கள். ஹர ஹர இந்த ஒரே ஒரு மந்திரம் போதும். ஹர ஹர இந்த மந்திர வார்த்தையை இன்றையிலிருந்து நீங்கள் பயன்படுத்திட்டு வாங்க. நிச்சயமாக முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். முருகர் உங்களுக்கு ஓடோடி உங்களுக்கு அனைத்து வித நன்மைகளையும் செய்வாங்க. எந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நிச்சயமாக முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் வீட்லேயும் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். நன்றி.